26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. பம்கின் சீட்ஸ் எதுக்காக சார் இத்தனை பேர் இவ்வளோ எடுக்கிறாங்க? பூசணிக்காய் விதை இருக்குது பார்த்தீங்களா, அது உச்சி முதல் பாதம் வரை ஹேர்லேருந்து சுண்டுக்கால் இருக்கக்கூடிய நகம் வரைக்கும் அது அவ்வளோ சூப்பராக ஒர்க் பண்ணி கொடுக்கும். ஸ்ட்ரென்த்து அப்படிங்கிறதுனா அந்த பூசணி விதை ரத்தத்தை சுத்தம் பண்ணுறதுலேருந்து, ஸ்கின்னை பலபலன்னு வச்சுக்கிறதுலேருந்து, ஸ்ட்ரென்த்து கொடுக்கறதுலேருந்து, பிள்ளை வரம், அதாவது இன்றைக்கி வந்து இம்பார்ட்டன்ஸ் எவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் அசால்ட்டாக தூக்கக்கூடிய ஒரு விஷயம். நம்மளுடைய இன்றைக்கி வந்து மூளை சுருக்கம், கிட்னி சுருக்கம், இந்த உறுப்புகள் டேமேஜ் ஆகுது அப்படின்னு கேட்டாங்கனாக்கா இப்போ நிறைய சொல்லுவாங்க, எனக்கு வந்து கிட்னி சிங்க் ஆகிடுச்சு, இல்லை எனக்கு ஹார்ட் வந்து சரியாகவே ஃபங்க்ஷன் ஆகலை, அதோடைய இவி லெவல் வந்து ரொம்ப இஎஃப் லெவல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, 40 தான் இருக்குது, 50 தான் இருக்குது, 65 தான் இருக்குது. இது நார்மலாக இருக்கிறவங்க இதை எடுத்துகிட்டு வர சொல்லுங்கள், கண்டிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த இஎஃப் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா இன்றைக்கி பம்கின் சீட் மட்டும் எடுத்துகிட்டு வராங்கன்னு வச்சுங்களேன், அதோட கொஞ்சம் வெள்ளரிக்காய் எதையும் சேர்த்து எடுத்துகிட்டு வராங்கன்னா முடி வளர்ச்சி அபாரமாகுது. இல்லை ஃபேட்டி லிவருக்கு வந்து அவ்வளோ நல்லது. ஏன்னா ஃபேட்டி லிவரை வந்து பார்த்திங்கன்னா நல்ல கொழுப்பையும் கெட்ட கொழுப்பையும் பிரிக்கிற சக்தி இந்த பம்கின் சீட் உண்டு. நம்பர் 1 அப்படின்னா ஹேர். இன்றைக்கி இது வந்து எல்லாத்துக்கும் ஹேர் லாஸ் அதிகமாக இருக்குது, கொட்டுது, இந்த முன் லைனர் வந்து ப்ராப்ளம் இருக்குது. அதுக்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யூடியூப்பை திறந்தீங்கனாலே இன்றைக்கி அதை பற்றி தான் நிறையா இருக்குது. ஸோ வெறும் நம்மளுடைய பூசணிக்காய் விதையை மட்டும் எடுத்து வர சொல்லுங்கள். கரெக்டாக 48 நாள் சாப்பிட்டு நல்ல அதோட ஸ்கின்னோட ஹெல்த்தே நல்லாயிருக்கும். ஸோ ஒரு கம்ப்ளீட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா ஒரு 48 நாள் பம்கின் சீட்ஸ் எடுத்தால் மட்டுமே போதும் தானே? 48 நாள் எடுக்கும் பொழுது என்ன டெஸ்ட் வேணால் எடுத்துக்க சொல்லுங்கள். இந்த சீட்ஸ் எடுத்த பிறகு பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே பேலன்ஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கிறது கண்கூடாக பார்த்து. அது ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அனுக்ஷா சுவாமிநாதன். இன்னைக்கு நம்மளோட வீடியோல எந்த டாபிக் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கிறது எல்லாமே இந்த சீட்ஸ் தான். சீட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ எல்லாரும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்ல சாப்பிட்றாங்க, தனியாக ஸ்நாக்ஸ் மாதிரி வச்சு சாப்பிட்றாங்க. பம்கின் சீட்ஸ், சியா சீட்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய சீட்ஸ் வந்து இப்போ ரொம்பவே ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த சீட்ஸ் வந்து யாரெல்லாம் எடுத்துக்கலாம், எதுக்காக எடுத்துக்கலாம், இந்த மாதிரி சீட்ஸ் நம்ம சாப்பிட்றதுனால நம்மளோட உடல் நலத்துல என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் வருது, இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இன்னுமே நீங்க கரெக்டா எடுத்துக்கலாம்ல. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம எடுத்திருக்கோம். இந்த வீடியோல டாக்டர் மாயன் செந்தில் வந்து நிறைய விஷயங்கள் பேச போறாங்க. எஸ்பெஷலி இந்த பம்கின் சீட்ஸ் எதுக்காக எடுக்கணும், எப்போ எடுக்கணும், யாரு எவ்வளவு குவான்டிட்டியில எடுக்கணும்னு எல்லாமே இந்த வீடியோல பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு, நானே நிறைய டாபிக்ஸ் வச்சிருந்தேன் உங்ககிட்ட பேசணும் அப்படின்ட்டு. ஸோ முதல்ல என்னோட கேள்வி வந்து என்னன்னா, இன்னைக்கு இந்த பம்கின் சீட்ஸ் அப்படின்றது ரொம்பவே பிரபலமா இருக்குல்ல, பம்கின் சீட்ஸ் எதுக்காக சார் இத்தனை பேர் இவ்வளோ எடுக்கிறாங்க? சூப்பர். இது வந்து இப்போ இல்லை, ஆதி காலத்துலேருந்து நல்லாவே எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. நம்ம சொல்லுவாங்களே அரசாணி அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது பம்கின்ங்கிறது வந்து பூசணி. இந்த பூசணி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அரசாணி அப்படின்னு சொல்லுவாங்க. உச்சி முதல் பாதம் வரை இதுக்குன்னு கிடையாது. ஒரு மனிதனுக்கு உயிர் சத்துன்னு ஒன்று இருக்கு இல்லையா, உயிருக்குள்ள ஒரு சத்தம் இருக்கும். அதான் அந்த சவுண்ட் அண்ட் லைட்ஸ் வந்து எவ்வளோ உடம்புக்கு தேவையோ, அதாவது ஒளி அலை வந்து கமிட்டட் டு ஹெல்த்து. உடம்புல இருக்கக்கூடிய டோட்டல் சக்கரங்களையும் இயக்கக்கூடியது சவுண்ட் அண்ட் லைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி தான் உச்சி முதல் பாதம் வரை அது அத்தனையும் இயக்கும். அதாவது எவ்வளோ விஷயங்களுக்கு இம்யூனிட்டியை பற்றி நிறைய பேசுவாங்க. மெட்டபாலிசமும் ரொம்ப முக்கியம். யாருக்கு மெட்டபாலிசம் ஹைப்பாக இருக்கோ அவங்களுக்கு எந்த வியாதியும் கிடையாது, இருந்தாலும் போயிடும். இந்த பூசணிக்காய் விதை இருக்குது பார்த்தீங்களா, அது உச்சி முதல் பாதம் வரை ஹேர்லேருந்து சுண்டுக்கால் இருக்கக்கூடிய நகம் வரைக்கும் அது அவ்வளோ சூப்பராக ஒர்க் பண்ணி கொடுக்கும். ஸ்ட்ரென்த்து அப்படிங்கிறதுனா அந்த பூசணி விதை. அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெயிட் கல் தூக்குவாங்க பார்த்தீங்களா, எல்லோரும் சொல்லுவாங்க உடம்பு தேத்தணும்னா சுண்டக்கல்லை அவிச்சு சாப்பிடுவாங்க, அதோடு ஒன்று சேர்ப்பாங்க, அதான் பூசணி விதை. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து சீட்ஸோடு நிறைய சேர்க்குறாங்க. இந்த பூசணி விதையை மட்டும் இன்றைக்கி நம்ம பேசுவோம். ஏன் அப்படின்னா அது ஒரு மாரி ஒரு வரப்பிரசாதம் எதுவுமே கிடையாது. நிறையா சீட்ஸ் இருக்குது, ஒவ்வொருக்கும் ஒரு ஒரு குணம் இருக்குது, மகத்துவம் இருக்கும், அந்த மருத்துவமும் இருக்கும். ஆனால் இதுக்குன்னு எடுத்துட்டிங்கனாக்கா ரத்தத்தை சுத்தம் பண்ணுறதுலேருந்து, ஸ்கின்னை பலபலன்னு வச்சுக்கிறதுலேருந்து, ஸ்ட்ரென்த்து கொடுக்கறதுலேருந்து, பிள்ளை வரம், அதாவது இன்றைக்கி வந்து இம்பார்ட்டன்ஸ் எவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் அசால்ட்டாக தூக்கக்கூடிய ஒரு விஷயம் உயிர் சத்தம். அதனால தான் சொன்னேன், என்றைக்குமே பார்த்திங்கன்னா ரிதம் எவ்வளோ இருந்தால் நல்லாயிருக்கும், ஒரு மியூசிக் நல்லாயிருக்கும். அதே மாதிரி தான் உடம்போட ரிதம் ஹார்ட். இந்த ஹார்ட் லைஃப் வந்து சூப்பர் பண்ணி கொடுக்கும். அதாவது கெட்ட கொழுப்பை உள்ளே தங்க வைக்காது. அதே மாதிரி லங்ஸை வந்து சுருங்கி வைக்கக்கூடிய சக்தி இருக்குது. அதனால தான் டோட்டல் அப்படின்னு சொன்னேன். ஸோ ஆலினால் அழகராஜானா நம்மளுடைய பம்கின் சீட். ஸோ இந்த பம்கின் சீட்ஸ் வந்து இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றத சொன்னீங்க. இதை வந்து நம்ம எப்படியெல்லாம் கன்சியூம் பண்ணிக்கிட்டா இதோட பெனிஃபிட்ஸ்லாம் நம்மளால எடுத்துக்க முடியும்? கண்டிப்பாக. இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அளவு அப்படிங்கிறது, அளவுக்கு மிஞ்சினாலும் அமிர்தம் நம்பிச்சு. அது எதுவாக இருந்தாலும் சாப்பிட இருந்தாலும் அதிகமாக போனால் பிரச்சனை தான். ஈவந்தோ ஆர்கானிக்காக சாப்பிட்டாலும் அளவோடு சாப்பிடணும். இந்த சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 10 வயசுக்கு மேலே இருக்கப்படும் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் தாராளமாக சாப்பிட்லாம்.
டெய்லி நான் சொல்கிறது காலையில் Okay. அவங்க ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி ஒரு டீஸ்பூன் மட்டும் கொடுத்து அனுப்புகிறாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ அந்த போகிற அவசரத்தில் இருந்தால் மென்று சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைன்னா கொஞ்சம் நாட்டு சர்க்கரை, ஏன்னா குழந்தைங்களுக்கு இது சுகர்லாம் ஒன்றும் இருக்க போகிறதில்ல. கொஞ்சோண்டு நாட்டு சர்க்கரை கொஞ்சோண்டு போட்டு மென்று சாப்பிட்டா இந்த கடலை மிட்டாய் டேஸ்ட் அப்படியே வந்துடும். நீங்கள் அதுமாரி கடலை மிட்டாய் இன்றைக்கி சூப்பராக வர ஆரம்பிச்சிருச்சு. பட் எந்தெந்த வயசில் எவ்வளோ கொடுக்கணும்னு கேட்டிங்க இல்லையா, அதேமாரி இப்போ அந்த ஸ்கூல் போகிறாங்க 10 வயசுக்கு மேலே, ஏன்னா 10 வயசுக்கு முன்னாடி அவங்களுக்கு எல்லாமே இருக்கும். ஸோ அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. 10 வயசுக்கு மேலே தான் அவங்க ஒர்க் லோடு இருக்கும், ஸ்டடீஸ் இருக்கும், மெமரி தேவைப்படும். அவங்க வந்து விளையாட ஆரம்பிச்சிருப்பாங்க, ஸ்கூலில் வந்து பிளேயர்ஸ் இருப்பாங்க, ஸோ கேம்ஸில் இருப்பாங்க. இப்படி இருக்கவங்களுக்கு ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் இருந்தாலே போதுமான வித் லைட் நாட்டு சர்க்கரை போட்டு 2 மென்று சாப்பிட சொல்லுங்களேன். அந்த சலைவாவோட சாப்பிட்டு நல்லா டேஸ்ட்டாக சாப்பிட்டு போயிடுவாங்க. அன்றைக்கி ஃபுல்லாக எனர்ஜியாக இருப்பாங்க. இந்த ஒரு டீஸ்பூன் அவங்களுக்கு களைப்பை தராது, நல்ல அப்சர்விங் கெப்பாசிட்டி வரும், நல்லா படிப்பாங்க. இப்போ இருக்கக்கூடிய மொபைல் பார்க்கறதுனால கூடிய டோபோமைன் இன்பேலன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது பேலன்ஸ் ஆகும். ஏன்னா மூளையின் திரை வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ அப்போது நம்மளுடைய இன்றைக்கி வந்து மூளை சுருக்கம், கிட்னி சுருக்கம், இந்த உறுப்புகள் டேமேஜ் ஆகுது அப்படின்னு கேட்டாங்கனாக்கா இப்போ நிறைய சொல்லுவாங்க, எனக்கு வந்து கிட்னி சிங்க் ஆகிடுச்சு, இல்லை எனக்கு ஹார்ட் வந்து சரியாகவே ஃபங்க்ஷன் ஆகலை, அதோடைய இவி லெவல் வந்து ரொம்ப இஎஃப் லெவல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, 40 தான் இருக்குது, 50 தான் இருக்குது, 65 தான் இருக்குது. இது நார்மலாக இருக்கிறவங்க இதை எடுத்துகிட்டு வர சொல்லுங்கள், கண்டிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த இஎஃப் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா அங்கே வந்து இதய துடிப்பு அதிகமாக இருக்கும், மீன்ஸ் ரொம்ப அதிகமாகல, ரிதம் கரெக்டாக இருக்குன்னு சொன்னால அந்த சத்தம் அது கரெக்டாக இருக்கும். அதேமாரி இந்த நொரடப்பான்னு சொல்லுவாங்க தமிழ் அந்த காலத்தில், லங்ஸை தான் சொல்லுவாங்க. அப்புறம் கட் ஹெல்த், வயிறு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்க லூப்ரிகன் ஒன்று தேவைப்படும். அது வத்தம் பொழுது தான் நீர்நிலை வந்து வத்த ஆரம்பிக்குது. ஸோ கண்ணுக்கான பார்வை, முடிக்கான வளர்ச்சி. இன்றைக்கி ட்ரெண்டு நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்கன்னா ட்ரெண்டுன்னு, இன்றைக்கி பம்ப்கின் சீடு மட்டும் எடுத்துகிட்டு வராங்கன்னு வச்சுங்களேன், அதோட கொஞ்சம் வெள்ளரிக்காய் விதையும் சேர்த்து எடுத்துகிட்டு வராங்கன்னா முடி வளர்ச்சி அபாரமாக இருக்கும். இன்றைக்கி நிறைய கெமிக்கலைசேஷன் நிறைய வந்துருச்சு, ஆனால் நல்லா இருக்குது. ஆயில் போட்ட உடனே முடி கொட்டணும்னு எல்லோரும் பயப்படுவாங்க. ஸோ அது என்ன ஆகுனா பழைய முடி தான் கொட்ட ஆரம்பிக்கும். ஸோ அதெல்லாம் பயப்படக்கூடாது. காலையில் ஒரு டீஸ்பூன் ஆர் 2 டீஸ்பூன், பெரியவங்களாக இருந்தால் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுக்கலாம். அதேமாதிரி அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைனாக்கா நாட்டு சக்கரை எடுத்துக்கலாம். ஸோ இது எடுத்து சாப்பிடும்போது டேஸ்ட்டும் இருக்கும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா சலைவாவோட சேரும்பொழுது அவங்களுக்கு மெட்டபாலிசம் ஹைப்பாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தேவையான ஒரு விஷயம். இதை எடுத்துகிட்டு போனீங்கன்னா நாள் முழுக்க வந்து ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கும். நீங்கள் வெயிலில் போகிறாங்க, இந்த வெயில் சீசனாக இருக்குது இப்போது. ஸோ அவங்களாம் டெய்லி எடுத்துக்கலாம். ஸோ வந்து வாரம் ஒரு தடவை எடுக்கின்ற அவசியம் இல்லை. குழந்தைங்க ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கலாம், 1 டீஸ்பூன் எடுத்துக்கலாம், ப்ளஸ் நாட்டு சக்கரை இல்லை சும்மாவே கூட சாப்பிட வைக்கலாம். லைட்டாக ஃப்ரை பண்ணி கொடுத்தாலே போதுமானோம். எடுத்து பேக்கெட்டில் வச்சு நிறைய சாப்பிட ஆரம்பிச்சாங்க, கடலை மாரி சாப்பிட்றாங்க. ஆரம்பத்துலேயே இதை ஹெஸ்டேட் பண்ணுவாங்க குழந்தைங்க, இது என்ன பச்சையாக இருக்குது, அது சாப்பிட்லாமா வேணாமல். லைட்டாக ஃப்ரை பண்ணி கொடுத்து பாருங்கள், அந்த நாட்டு சக்கரை அப்படியே கொடுத்து பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களை தொல்லை பண்ணுவாங்க, அம்மா நீ கொடுத்து அதை கொடு அப்படின்னு கேட்பாங்க. நிறைய நான் பார்க்குறேன். ஆரம்பத்தில் இதெல்லாம் சார் என் பையன் சாப்பிட மாட்டான் சார், என்ன சார் பண்ணுறது, கடலையே சாப்பிட மாட்டேங்கிறான் அப்படிம்பாங்க. நீங்கள் கொடுத்து பாருங்கள், இந்த நாட்டு சக்கரோடு சேர்த்து பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட் பண்ணி சாப்பிடும். அவங்க சாப்பிட்டு பழக்கப்படுத்திட்டாங்கன்னா அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது, அவ்வளோ அழகாக சாப்பிடுவாங்க. ரொம்ப வெயிட்லாம் போட மாட்டாங்க, ஏன்னா கெட்ட கொலஸ்ட்ரால் வைக்கிறதே கிடையாது, ஒன்லி குட் கொலஸ்ட்ரால் இருக்கும். ஸோ ஃபேட்டி லிவருக்கு வந்து அவ்வளோ நல்லது. ஏன்னா ஃபேட்டி லிவர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கொழுப்பையும் கெட்ட கொழுப்பையும் பிரிக்கிற சக்தி இந்த பம்ப்கின் சீட் கொண்டு. ஸோ அப்போ என்ன ஆகுது, லிவர் சுத்தமாகுது, ஹார்ட் பேலன்ஸ் ஆகுது, அவங்களுடைய லங்ஸ் வந்து ரிதம் கரெக்டாக இருக்குது, கட் ஹெல்த் நல்லா இருக்குது. கட் ஹெல்த் நல்லா இருந்தாலே சரியாக இருக்கும், சூப்பராக. வயிறு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதில் நல்ல செரிமானம் கிடைக்கும். ஸோ நம்பர் 1 அப்படின்னா ஹேர். இன்றைக்கி இப்போ வந்து எல்லாத்துக்கும் ஹேர் லாஸ் அதிகமாக இருக்குது, கொட்டுது, இந்த முன் லைனர் வந்து ப்ராப்ளம் இருக்குது. அதுக்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யூடியூப்பை திறந்தீங்கனாலே இன்றைக்கி அதை பற்றி தான் நிறையா இருக்கும். ஸோ வெறும் நம்மளுடைய பூசணிக்காய் விதையை மட்டும் எடுத்துகிட்டு வர சொல்லுங்கள், கரெக்டாக 48 நாள் சாப்பிட்டுங்க, நல்ல அந்த அதோட ஸ்கின்னோட ஹெல்த்தே நல்லாயிருக்கும். ஸோ வெல்த் நல்லாயிருக்கும். ஸோ ஸ்கின்னில் இருக்கக்கூடிய மெலோனின் செம்மையாக இம்ப்ரூவ் ஆகும். ஏன்னா அதில் உள்ள லூப்ரிகன்ட் அந்த மாதிரி டேஸ்ட்டும் நல்லா இருக்குது, குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. அப்படியே அதை மிஸ் பண்ணணும். சரி சார், இப்போ நீங்கள் இந்த பம்ப்கின் சீட்ஸ் எடுத்துக்கிறதுனால இவ்வளோ நல்லதுன்னு சொன்னீங்களே, பம்ப்கின் சீட்ஸ்க்கு பதிலாக பம்ப்கினே நம்ம கன்சியூம் பண்ணலாம்ல, அதோட பெனிஃபிட்ஸ் எப்படி? கண்டிப்பாக இந்த பம்ப்கின் எடுத்துக்கிறவங்களுக்கு வந்தீங்கன்னா யூட்ரஸ் சூப்பராக இருக்கும். ஓகே, யூட்ரஸில் இருக்கக்கூடிய எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, அது வந்து சரியாகும். அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சோன்னே பூசணிக்காய் ஒரு கீத்தை கட் பண்ணுவாங்க, கரெக்டாக ஒரு டம்ளர் ஜூஸ் எடுப்பாங்க. உடம்பும் குளிர்ச்சி ஆகும், கண் பார்வை நல்லாயிருக்கும், அதேமாதிரி ஹேர் ஹெல்த்து நல்லாயிருக்கும். அதேமாரி கேட்கும் திறன், சில பேர் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த டெஃப் அண்ட் டம்ப் சொல்லுவாங்க, ஆரம்பத்துலேருந்து இருக்கிறத ஒன்றும் பண்ண முடியாது, குறிப்பிடல ஏதோ அவங்க ஹெட்ஃபோனில் நிறைய யூஸ் பண்ணி கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே குடிக்கிறதுனால அங்கே சரியாகும். ஏன்னா ஆர்குலர் சிஸ்டமே வந்து பேலன்ஸ் ஆகும். ஸோ அதேமாதிரி வந்து சக்ராஸ் பேலன்ஸ் ஆகும்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த நம்மளுடைய தொப்புள் நாடின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த சோலார் பிளெக்ஸ் என்ன ஆகும், அதை சுற்றி இருக்கக்கூடிய 72,000 நாடிக்கும் ஒரு குளிர்ச்சி இருக்கும், உடம்பு ஹீட் பேலன்ஸ் பண்ணி கொடுக்காது. அப்போ என்னாகும், நல்ல சிந்திக்கும் திறன் இருக்கும். ஸோ 2 பேருக்குமே பார்த்திங்கன்னா மெமரி பிரச்சனை இருக்கவே இருக்காது. ஸோ இப்படி எடுத்துக்கலாம். சீட்ஸ்க்கே விடுனாக்கா பழத்துக்கும் நன்றாக தான் இருக்கும். நம்ம வந்து சொல்லுவாங்க, ஒரு வீட்டில் வந்து பூசணிக்கான்னு ஒன்று வச்சுருந்தோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அது பல விதத்தில் நோய் தீர்க்கும் மருந்தாக பயன்படும். லேடிஸ்க்கு மட்டும் கிடையாது, ஜென்ஸுக்கும் அதே மாதிரி தான்.
அதை தொடர்ந்து எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா தொப்பை குறைய ஆரம்பிச்சிடும். கொழுப்பு தான் தங்குறதே இல்லையா உடம்புல. ஸோ அதை வந்து வலிச்சு எடுத்துகிட்டு போய்க்கப்பட்டும் ஒன்லி பேட் கொலஸ்ட்ரால். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய சீட்ஸ் உள்ளார இந்த விதை முக்கியத்துவம் இருக்கும். ஸோ இதை மட்டும் எடுத்தாலே போதுமான விஷயம் தான். மற்றதெல்லாம் ஒவ்வொருக்கும் ஒரு குணம் இருக்குது. இது எல்லாத்துக்குமே தலைன்னே சொல்லலாம். ஸோ பம்கின் சீட்ஸோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு சொன்னீங்க. பம்கின் சீட்ஸ் வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ட்ரெண்டிங்காக இருக்கிறதுனால இதில் நிறைய ஃபார்ம்ஸ் இருக்குது சார். சிலது வந்து ரோஸ்டட் இருக்குது. அதில் வந்து ரோஸ்டட்னாலே சால்ட் போட்டு வந்து ரோஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு வேறு ஃபார்ம்ஸில் வந்து இருக்குது. இத்தனைக்கும் இது பவுடர் ஃபார்மில் கூட கிடைக்குது. ஸோ இது எந்த ஃபார்மில் எடுத்துக்கிட்டா நல்லது சார்? டைரக்ட் சீட்ஸ், அதாவது இந்த ரோஸ்டட் எடுக்கலாம். பட் அந்த சால்ட் வந்து சில பேருக்கு வந்து உப்பு சேராது. யூரியா வந்து அதிகமாக இருக்கிறவங்க சேர்க்கக்கூடாது. நார்மலாக இருக்கவங்க யங்ஸ்டர்ஸ் தாராளமாக சாப்பிட்லாம். இல்லை இந்த கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்க ரோஸ்டடில் வந்து அந்த உப்பு போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, அதை எடுத்துக்க வேண்டாம். நார்மலாக ரோஸ்டட் எடுக்கலாம். ரோஸ்ட் பண்ணிட்டாலே மேக்ஸிமம் என்ன பண்ணிங்கனாக்கா அதோடைய சத்து போகுது தான். அதனால் லைவாக எடுத்தாலே ஓகே தான். இல்லை டேஸ்ட் எனக்கு பிடிக்காது, பிள்ளைங்களுக்கு பிடிக்காதுனாக்கா லைட்டாக வறுக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் ஃபுல் ஃப்ரை வேண்டாம். ஸோ லைட்டாக பொன் வறுவல்னு சொல்லுவாங்க இல்லையா, கோல்டன் ஃப்ரைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எடுத்தாலே போதுமான விஷயம்தான். ஸோ நீங்கள் சொன்னதுலேயே வந்து இது பம்கின் சீட்ஸை எடுத்துக்கிட்டாலே கண்டிப்பாக முடி வளர்ச்சி வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொன்னீங்க. அதே மாதிரி கெட்ட கொழுப்பு வந்து நீக்கும்னு சொன்னீங்க. இதை தாண்டி வேறு என்னென்ன முக்கியமான பெனிஃபிட்? கண்டிப்பாக நம்ம இப்போ உள்ள இன்டேக் சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, அதே பம்கின் சீட் ப்ளஸ் ரோஜா இதழ் ப்ளஸ் செம்பருத்தி பூ இதை அப்படி அரைச்சி பேஸ்ட் மாதிரியே 1 hour வந்து தலையில் போட்டால் இன்னும் முடி இதோட எக்ஸ்ட்ரா ஹேர் பேக்காகவே எடுத்துக்கலாம். இதோட இது என்ன ஆகும், டோட்டலாக கிரவுண்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி. டோட்டலாக சாதாரணமே செம்பருத்தி சொல்லவே தேவையில்லை. ரோஜா இதழ் சொல்லவே தேவையில்லை. உடம்பை பேலன்ஸ் பண்ணும், குளிர்ச்சியை பேலன்ஸ் பண்ணும். ப்ளஸ் மேலே ஸ்கேல்பில் இருக்கக்கூடிய டோட்டல் மேலே இருக்கக்கூடிய ஃபங்கஸே எடுக்கக்கூடிய சக்தி வந்து செம்பருத்திக்கு உண்டு. அதனால தான் எல்லா ஆயிலும் செம்பருத்தி சேர்ப்பாங்க. ஸோ முடி வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் தூண்டுதல் ஒன்று இருக்கும் இல்லையா, ஸ்டிமுலேஷன், அது செம்பருத்தி பண்ணும். ஸோ சில பேர் நெல்லிக்காய் சேர்க்கலாமா அப்படிலாம் கேட்பாங்க. நெல்லிக்காய் குளிர்ச்சி இருக்கும், இதே குளிர்ச்சி தான். இதுவே இந்த 3மே போதுமான விஷயம் தான். அதில் தலைமையிடம் வைக்கிறதான்னு கேட்டிங்கன்னா பம்கின் சீட். அதேமாதிரி இதே பம்கின் சீடை கொழுப்பு கட்டி மேலே இருக்கிறவங்க அரைச்சி போட்டாலும் மல்லிகைப்பூவோடு சேர்த்து, மல்லிகைப்பூ ப்ளஸ் வந்து பம்கின் சீடு மிக்ஸ் பண்ணி போட்டாங்கனாக்கா அந்த கொழுப்பு கட்டி மேலேருந்து குறையும், மேல் ஓட்டமாக. அதே இது நம்ம தொண்டையில் அரைச்சி போட்டோம், தைராய்டு பேலன்ஸ் ஆகும். ஸோ இன்னர் அண்ட் அவுட்டர் ரெண்டுமே வந்து யூஸ் ஆகக்கூடிய, அதான் சொல்கிறேன், இந்த ராஜா தலைமகன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சீட், அதுக்கு வந்து இந்த சீடுக்கு சொல்லலாம். ஸோ ஒரு கம்ப்ளீட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா ஒரு 48 நாள் பம்கின் சீட்ஸ் எடுத்தால் மட்டுமே போதும் தானே? 48 நாள் எடுக்கும் பொழுது என்ன டெஸ்ட் வேணால் எடுத்துக்க சொல்லுங்கள். இந்த சீட்ஸ் எடுத்த பிறகு பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே பேலன்ஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கிறது கண்கூடாக பாருங்கள். ஏன்னா எல்லாத்துக்கும் லூப்ரிகன்ட்னு ஒன்று இருக்கு இல்லையா, சேம் வண்டியோட இன்ஜின் மாதிரி தான். எல்லா இன்ஜினுக்கும் ஒரு லூப்ரிகன்ட் இருக்குமா. லூப்ரிகன் அது வற்றும் போதோ இல்லை அதுக்கான நிர்ணய சுரக்காமல் போகுதோ அப்போ தான் எல்லா பிரச்சனையும் வருது. இந்த சீட்ஸ் என்ன பண்ணும், எல்லாத்தையும் வந்து ஸ்டிமுலேட் பண்ணி விட்டு எல்லாத்தையும் ஒர்க் பண்ண வச்சிடும். ஸோ அப்போ எல்லாமே ரிசல்ட் நல்லா தானே வரும். லாஜிக்கலி பார்த்தா இது வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்த பிறகு தான் இதே சொல்கிறேன். இன்றைக்கி சொல்லப்போனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சீட்ஸ்லேயே வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய சீட்ஸ் இருக்குது. பழம்னாலே அதில் ஒரு சீட்ஸ் இருக்கும். அதில் வந்து இந்த சீட்ஸ் வந்து முதன்மையானது. ஸோ பம்கின் சீட்ஸோட என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, இது எப்படிலாம் எடுத்துக்கலாம், குழந்தைகளும் இதை எப்படி எடுத்துக்கலாம்னு ரொம்ப தெளிவான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தீங்க சார். ரொம்ப நன்றி. நான் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் பொறுமையாக பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார். மிக்க நன்றி.